வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையுடன் சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரசாரங்கள் நாளை நள்ளிரவுடன் நிறைவு. 30 வருடங்களின் பின் முல்லை செயலகத்தில் வாக்கு எண்ணும் பணிகள். வடக்கே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கோப்பாய் தமிழை வித்தியாலயத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று திறந்து வைத்துள்ளார். இப்பாடசாலையை அமைப்பதற்காக 8.3 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கோப்பாய் திமிலை வித்தியாலயத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று திறந்து வைத்துள்ளார். இப்பாடசாலைக்கான 8.3 மில்லியன் ரூபாய் செலவினை ஊவா மாகாண சபை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பாடசாலை கட்டட தொகுதிகளின் வடிவமைப்புக்கு இலங்கை ராணுவ பொறியியல் பிரிவினரும் உதவி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வித்தியாலயத்தினை திறந்து வைப்பதற்கு முன்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வித்தியாலய பிள்ளையார் கோவில் வழிபாடுகளில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அறுபத்தைந்து உள்ளூராட்சி சபைகளுக்குமான தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு மாநகர சபை, 9 நகர சபை, 55 பிரதேச சபைகளுக்கென 65 உள்ளூராட்சி சபைகளுக்கும் எதிர்வரும் 23ஆம் தேதி தேர்தல்கள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள தேர்தலில் வல்வெட்டித்துறை நகரசபைக்காக 5550 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதோடு அங்கு 11 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. பருத்தித்துறை நகரசபைக்காக 7376 பேரும், சாவகச்சேரி நகரசபைக்காக 10987 பேரும், காரைநகர் பிரதேச சபைக்காக 8140 பேரும், ஊர்காவற்துறை பிரதேச சபைக்காக 6349 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை வேலனை பிரதேச சபைக்காக 12028 பேரும், வலி மேற்கு பிரதேச சபைக்காக 30214 பேரும், வலி வடக்கு பிரதேச சபைக்காக 63224 பேரும், வலி தென்மேற்கு பிரதேச சபைக்காக 31072 பேரும், வலி தெற்கு பிரதேச சபைக்காக 32854 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வலி கிழக்கு பிரதேச சபைக்கென 46570 பேரும், வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்காக 32539 பேரும், பருத்தித்துறை பிரதேச சபைக்காக 25375 பேரும், சாவகச்சேரி பிரதேச சபைக்காக 37015 பேரும், நல்லூர் பிரதேச சபைக்காக 22012 பேரும், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்காக 7116 பேரும், கரைச்சி பிரதேச சபைக்காக 42800 பேரும், பூநகரி பிரதேச சபைக்காக 11301 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச சபைக்கான தேர்தல் இம்முறை நடைபெறுவதன் மூலம் சுமார் 30 வருடங்களின் பின்னர் முதல் முறையாக முல்லை அரசு அதிபர் அலுவலகத்தில் வாக்குகள் எண்ணும் நடவடிக்கைகள் நடைபெற உள்ளதாக அரசு அதிபர் பத்திநாதன் தெரிவிக்கின்றார். எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள துணுக்காய் பிரதேச சபைக்கான தேர்தலில் 5227 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 6 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்படுகின்றன. தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்கு ஒரு இடமும், பிரதான வாக்குகளை எண்ணுவதற்கு மற்றொரு இடமுமாக 2 வாக்கெண்ணும் நிலையங்கள் உள்ளதாக அரசு அதிபர் பத்திநாதன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டங்களில் உள்ள 19 உள்ளூராட்சி சபைகளுக்கு நடைபெறவிருக்கும் தேர்தல்களில் 4,35,604 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதுடன் வாக்களிப்பதற்கு 554 நிலையங்கள் அமைக்கப்படுவதாக யாழ் அரசாங்க அதிபர் இமெல்லா சுகுமார் தெரிவித்துள்ளார். நீதியான சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து பணிகளும் திருப்திகரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இத்தேர்தலில் 20 அரசியல் கட்சிகளும் 72 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன. 875 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 5688 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதற்காக 2140 தேர்தல் தொகுதிகளில் வாக்களிப்பு நடத்தப்பட உள்ளது. 26,30,985 வாக்காளர்கள் எதிர்வரும் 23ஆம் தேதி வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் எனவும் தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேர்தல் மாவட்டங்களில் 2226 வாக்குச்சாவடிகளும் 383 வாக்கெண்ணும் நிலையங்களும் அமைக்கப்படுகின்றன. சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளான பெஃபல் மற்றும் CMEV ஆகியன தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படும் என தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கே உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன.
தேர்தல் களத்தில் இருக்க வேண்டிய பேச்சு சுதந்திரம் அங்கு காணப்படவில்லை என்று நீதியானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் பணிப்பாளர் குற்றம் சுமத்துகிறார். ஆளும் கட்சியான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பிரசார கூட்டங்களும் ஏனைய கட்சிகளின் செயற்பாடுகளும் தொடர்பான கருத்துக்கள் அடுத்து. நான் எப்போதும் சொல்வது போல நான் உங்கள் நண்பன், நான் உங்கள் சொந்தக்காரன், நான் சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். மிக நெருக்கடியான காலகட்டத்துக்குள் தான் இந்த பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றது. இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பதற்கு அப்பால் இலங்கை அரசாங்கம் இதற்கு ஒரு பாரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் அமைச்சர்கள் இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். இங்கு வாழ்கின்ற மக்கள் எதிர்பார்த்தார்கள் தாங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று, தாங்களுக்கு உண்மையான அமைதி கிடைக்கும் என்று. ஆனால் இன்று யாழில் வாழ்கின்ற மக்களுக்கு எடுத்துக்கொண்டால் அந்த நிம்மதியோ அமைதிக்கு பதிலாக மீண்டும் அராஜகமும் சர்வாதிகாரமும் மறுபுறத்தில் இராணுவ ஆட்சியுமே இந்த பிரதேசத்தில் நடந்து வருகின்றது. 30 வருட கால இருண்ட யுகம் இனிமேல் இல்லை. ஜனநாயகம் பாதுகாப்பாக உள்ளது. உங்கள் உரிமை உங்களிடமே இருக்க வேண்டும். அதை யாரும் பறிக்க முடியாது. அது மிக மிக முக்கியம். அத்தனை தேர்தல் சட்டங்களும் மீறப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி போன்றவர்கள் எல்லோருமே அரச யந்திரத்தை முற்றுமுழுதாக இதற்காக பாவிக்கின்றார்கள். ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியைச் சேர்ந்த வாகனங்கள் பாவிக்கப்படுகின்றது. மாகாண சபைக்கு உரித்தான, வடக்கு மாகாண சபைக்கு உரித்தான 25 மில்லியன் ரூபாய்கள் மக்களினுடைய வாழ்வாதார திட்டங்கள் என்ற பெயரில் தேர்தல் செலவுகளுக்காக வெளியிடப்பட்டிருக்கின்றது, கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று பல்வேறுபட்ட முறைகளில் இங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வீடுகள் 10க்கும் மேற்பட்ட வேட்பாளருடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன, மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேலை செய்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவத்தினரின் கண்ணுக்கு முன்னால் தான் இத்தனை அட்டகாசங்களும் இங்கு நடக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இங்கே நீதியான நேர்மையான ஒரு தேர்தலை நடத்தும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதற்கில்லை. இந்த அரசாங்கம் இன்று தங்களது அராஜகத்தையும் வன்முறையையும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கட்டவிழ்த்து விடுவதனுடைய ஒரு அங்கமாகவே அண்மை காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி முன்னெடுத்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் பொழுது எங்களை இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தி எங்களது செயல்பாடுகளை முடக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். நீங்கள் என்னை நம்பலாம், நாம் எல்லோரும் ஒன்று படுவோம், இந்த நாட்டை கட்டியல் எழுப்புவோம். நேர்மையாக தேர்தல் நடந்தால் இது எந்த ஒரு சபையும் கூட இலங்கை அரசாங்கத்தால் ஆளுங்கட்சியால் கைப்பற்ற முடியாது என்பதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் இன்று அதனை எப்படியாவது மாற்றியமைப்பது என்ற ஒரு நிலையில் அரசாங்கம் இறக்கி இருக்கின்றது. எவ்வளவுதான் இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை தான் கொள்ளையடித்து திரும்பவும் மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் நாங்கள் மக்களுக்கு இந்த விஷயங்களை விளக்கமாக சொல்லி வருகின்றோம். சிலர் உங்களை தவறான பாதையில் கொண்டு செல்ல பார்க்கிறார்கள். அவர்கள் என்ஜிஓ மூலம் கோடிக்கணக்கில் பணம் பெறுகிறார்கள். அதில் என்ன செய்தார்கள்? அவர்களின் வீடுகள் வெளிநாட்டிலே, குடம்பி வெளிநாட்டிலே, சொத்து சுகம் எல்லாம் வெளிநாட்டிலே. அன்பர்களே, நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலும் சரி, கிளிநொச்சியிலும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சகல பிரதேச சபைகளையும் கைப்பற்றும் என்பது அது அடிப்படையான விடயம், உண்மையான விடயம். நிச்சயமாக மக்கள் நிலைமைகளை உணர்ந்து, சூழ்நிலைகளை உணர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிப்பார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் போலியான வேடங்களை போட்டு வந்தாலும் கூட இந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை தோற்கடிக்கப்படும் என்றுதான் நான் கருதுகிறேன். வடபகுதியில் வாழ்கின்ற, யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், உங்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள், வஞ்சிக்கப்பட்டீர்கள். 63 வருடங்களாக நாங்கள் இந்த 2 கும்பல்களையும் பரிசித்து பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று அவர்கள் எம் மீது தொடர்ச்சியான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார். அதனால் எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தேர்தலில்
நல்ல முறையில் சிந்தித்து உங்களது பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை மணி சின்னத்திற்கு பெற்று தந்து இந்த அராஜகத்துக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் வெற்றியை உறுதிப்படுத்துங்கள் என்று மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். பொய் பிரச்சாரம் நம்ப வேண்டாம். வெற்றிலே சின்னம் மறக்க வேண்டாம். வெற்றிலேயின் வெற்றி உங்கள் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் வெற்றி, இந்த நாட்டின் வெற்றி. வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி, வணக்கம். அந்த தொகுப்போடு நமது தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.